அனைவருக்கும் வணக்கம். என்ன மாணவர்களே, எப்படி இருக்கீங்க எல்லாம்? புத்தாண்டு விழாக்கள்லாம் நல்லா கொண்டாடிட்டீங்களா? உங்களெல்லாம் சந்திச்சு நீண்ட நாள் ஆயிடுச்சு இல்லையா? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு நாம இயல் 9 பார்க்க போறோம். இயல் 9ல் விரிவானம். விரிவானம் அப்படின்னாவே துணைப்பாடம் தான். சரியா? தாய்மைக்கு வறட்சி இல்லை அப்படின்ற தலைப்பில் துணைப்பாடம் நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை. ஒரு காடு இருந்தது. அந்த காட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மரங்கள் பறவைகள்லாம் இருந்தது. அதில் ஒரு சேவல். அந்த சேவல் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சேவல் நம்ம வீட்டுக்கிட்டலாம் இருக்கு இல்லையா, அந்த சேவல் மாதிரி இருக்காது. நல்லா கொழு கொழுன்னு இருக்குது சேவல். கண்டதையும் சாப்பிட்டு நல்லா கொழு கொழுன்னு இருக்குது. ஒரு மரத்து மேலே இருக்குது. அந்த வழியாக தினமும் ஒரு நரி போயிட்டு வந்துட்டுருக்கு. அந்த வழியாக தினமும் ஒரு நரி போயிட்டு வந்துட்டுருக்கு. அந்த நரி இந்த சேவலை பார்த்துட்டே இருக்குது. என்னைக்காவது எப்படியாவது ஒரு நாள் இந்த சேவலை நாம் அடித்து சாப்பிட்றணும்னு. இந்த சேவலுக்கு தெரியும். அது சேவல் உஷாராக மரத்தை விட்டு கீழே இறங்குறதில்ல, அதுக்கிட்ட எந்த பேச்சும் வச்சுக்கிறதில்ல. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் நரி வந்தது. நரி வந்து அந்த மரத்துக்கடியில் வந்து சேவல்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சுது. என்ன சேவலே, எப்படி இருக்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம காட்டு சிங்கமான ராஜா வந்து ஒரு சட்டம் போட்டிருக்காரு. இனிமே வந்து எந்த விலங்குகள் கூடயும் எந்த விலங்குகளும் சண்டை போடக்கூடாது, எதையும் பிடிச்சி சாப்பிடக்கூடாது, எல்லா விலங்குகளும் நல்ல நண்பர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னுச்சு. இது அதனால் எல்லா விலங்குகளுக்கும் நண்பர்கள் இருக்காங்க. எனக்கு வந்துட்டு எந்த நண்பர்களுமே இல்லை. எனக்கு உடனே உன்னோட ஞாபகம் தான் வந்தது. அதனால் நீயும் நானும் நண்பர்களாயலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு. நரி வந்து எப்படிப்பட்டது, தந்திரமானது இல்லையா? இந்த சேவல் அதை பொருட்படுத்தவே இல்லை. இந்த மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. உடனே நரி சொல்லுது, நான் பாட்டு சொல்லிகிட்டே இருக்கேன், நீ எங்கேயோ பார்த்துட்ருக்க? இல்லை, அங்கே தூரத்தில் 2 உருவங்கள் தெரியுது அப்படின்னு சொல்லுது. உருவமா என்ன அப்படிங்கும்போது நல்லா நாக்கை தொங்க போட்டுட்டு பல்லெல்லாம் கூர்மையாக 2 விலங்கு வந்துட்டுருக்கு. ஐயையோ, அது வந்து சிங்கம் இல்லை, வேட்டை நாயி வந்துச்சு அப்படின்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சான், நரி பயந்து ஓடி போயிடுச்சான். அப்போது அதே மாதிரி தான் நண்பர்களே, நயவஞ்சகமாக நாம் நம்மக்கிட்ட யாராவது பேசுனாங்க அப்படின்னா நாம் உடனே அதை நம்பிடக்கூடாது. இந்த சேவல் போல புத்திசாலித்தனமாக இருந்து அவங்கக்கிட்டேருந்து நாம் என்ன பண்ணோம், தப்பிச்சுக்கணும். அவங்க உண்மையை சொல்கிறாங்களா பொய்யை சொல்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கணும். எந்த விலங்குகளாவது நட்பு கொண்டாடுமா? மனிதர்களாகிய நாமளே நட்பு கொண்டாட மாட்டாங்கிறோம். 5 அறிவுள்ள விலங்குகள் நட்பு கொண்டாடுறதில்ல இல்லையா? அதனால் நரியோட தந்திரத்தை தெரிஞ்சு சேவல் தப்பிச்சுக்கிச்சு. நாமளும் மற்றவர்கள் விரிக்கக்கூடிய வலையில் விழக்கூடாது. சரி, பாடத்துக்கு போகலாமா? தாய்மைக்கு வறட்சி இல்லை. இது சமுத்திரம் அவர்கள் எழுதியது. மனிதம் குறித்து எல்லா வகை இலக்கியங்களும் பேசுகின்றன. மனிதத்தை நிலைநாட்டவே சான்றோர் பலரும் முயல்கின்றனர். எது வறண்டாலும் மனிதம் வறண்டு விடக்கூடாது என்று பன்னெடுங்கால விளைவாகவும் செய்தியாகவும் திகழ்கிறது. தமிழ் சிறுகதைகளும் இதற்கு விதிவிலக்கல்ல. தாய்மை வழியே மனிதம் காக்கப்படுவதை சமுத்திரம் அவர்கள் சிறுகதையில் நடத்துகிறது. மனிதம்னா என்ன சொல்லுவாங்களா? நம்மளை சொல்லுவாங்களே திட்டும்போது, டே உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, இரக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மற்ற உயிர்கள் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து நாம் கண்டிப்பாக என்ன பண்ணோம், இரக்கப்படணும். சரியா? அப்போது இந்த இரக்கம் யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு தாய்க்கு தான். அந்த இரக்கம் யாருக்கு அதிகமாக இருக்குது? ஒரு தாய்க்கு. ஒரு குழந்தையோட பசியை சொல்லாமையே அறியக்கூடியவள் யார்? தாய். இந்த தாயினுடைய மனிதத்தை பற்றி தான் இந்த சிறுகதையின் வாயிலாக நமக்கு சமுத்திரம் அவர்கள் மிக அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த கர்நாடக மாநிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வட மாவட்டத்தில் தலைநகரில் குல்பர்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரை தாண்டி ஒரு தேசிய நெடுஞ்சாலை போகுது. 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் காடுகளுக்கு மத்தியில் மலைப்பாம்பு போல நெளிந்து கொண்டிருந்தது. அதாவது கர்நாடக மாநிலம் இருக்கு இல்லையா, அந்த கர்நாடக மாநிலத்தில் வட மாவட்டம் அதனுடைய தலைநகர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல்பர்கா. அங்கே வந்து ஒரு தேசிய நெடுஞ்சாலை. அந்த தேசிய நெடுஞ்சாலையை தாண்டி 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு அங்கே காடுகள் இருக்குது. அந்த காடுகளுக்கு மத்தியில் ஒரு சாலை போகுது, அதாவது ஒரு ரோடு போகுது. அது எப்படி இருக்கான், மலைப்பாம்பு போல நெளிந்து கொண்டிருந்துதான். அந்த நகர சந்தடி இல்லாமல் நிசப்தம் நிலவிய அந்த காட்டின் மௌனம் உள்மனதிற்கு பேரிரைச்சலாய் ஒலித்து கொண்டிருந்த மத்தியான வேளையில்
அப்போ காடு அப்படின்னாவே எப்படி இருக்கும்? மிக அமைதியாக இருக்கும். அந்த ரோட்டில் நிசப்தம் அப்படியே ரொம்ப அமைதியாக எந்த ஒரு சத்தமுமே இல்லாமல் அப்படியே போயிட்டுருக்கு. அந்த பயமே நமக்கு எப்படி இருக்கும்? அந்த அமைதியே நமக்கு பயமாக இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு மதியான வேளையில் அந்த வழியாக ஒரு வாகனம் வந்து போயிட்டுருக்கு. இந்த சாலையினுடைய வலது பக்கம் முள்வேலி போட்ட ஒரு தோட்டம். அந்த சாலையில் வலது பக்கமாக தோட்டத்துக்கு முள்வேலி போடுவாங்க இல்லையா? அது மாதிரி இருந்தது. மண் அவதாரம் எடுத்தது போன்ற பாதை. பாதை எப்படி இருக்குது? இப்போ போல் தார் ஊத்தின சாலையில் மண்ணாலான பாதை இருக்குது. அந்த தோட்டத்திற்கு மத்தியில் 1/2 கிலோமீட்டர் வரை ஓடிக்கொண்டிருந்தது. அந்த தோட்டத்துக்கு பக்கத்தில் எவ்வளோ தூரம் இருக்கா இந்த மண் சாலை? 1/2 கிலோமீட்டர் அளவுக்கு ஓடிட்டு இருந்ததாம். இந்த தோட்டத்திற்கு முன்பகுதியிலேயே ஒரு கல் மாளிகை. அந்த தோட்டத்துக்கு முன்னாடி பக்கத்தில் பார்த்திங்கன்னா வலது பக்கத்தில் முள்ளாலான தோட்டம் முள்வேலி ஒன்று இருக்குது. சாலையெல்லாம் எப்படி இருக்குது? மண்ணாலான சாலைகள். அதில் நடந்து போனாவே காலெல்லாம் மண் ஒட்டும். சரியா? அதே போல் அந்த தோட்டத்தினுடைய முன்பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் மாளிகை. நம்மலாம் வீடு கட்டுறோம் இல்லையா? செங்கல் வச்சு கட்டுறோம் இல்லையா? அதே போல் கற்களாலான மாளிகை இருக்குது. இதை ஒட்டி முன்னாலும் பின்னாலும் 2 கம்புகள் தூக்கி நிற்க முக்கோண வாசல் கொண்ட குடிசை. உங்களுக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த கல் குடிசைக்கு முன்னாடி 2 மூங்கில வச்சு குடிசை, இந்த டென்ட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி முக்கோண வடிவில் 2 கம்புகளை தூக்கி நிற்கக்கூடிய குடிசை ஒன்று இருக்குது. அந்த குடிசைக்கு கதவு கிடையாது. அந்த குடிசைக்கு கதவும் தேவையும் இல்லை. சரியா? அதை பார்த்தா என்ன தெரியும் நமக்கு? உள்ளே யார் இருக்கிறாங்க, வெளியே என்ன வர்றது அப்படின்ற எல்லாமே இருக்குது. சரியா? வெளியே இருப்பதும் உள்ளே இருப்பதும் ஒன்று தான். ஏன்னா அதுக்கு கதவும் இல்லை. என்ன குளிர்லேருந்து தன்னை பாதுகாத்துக்கலாம், வெயிலேருந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம். அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த குடிசைக்கு முன்னாடி அந்த குடும்பமே சுருண்டு கிடந்துதான். அந்த குடும்பமே எப்படி இருந்ததா? சுருண்டு கிடந்திருக்கு. அந்த அதில் ஒருத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா குப்புறப்படுத்து கிடக்கும். சரியா? உங்களுக்கு அந்த படத்தில் பாருங்கள், நல்லாவே தெரியும். குப்புறப்படுத்திருக்கிறான். அதே போல் 4 முழ வேட்டி அவன் எப்படி கட்டியிருக்கிறான்? நல்லா முருங்கை கொம்பு போல் அப்படியே சுருட்டி இடுப்பில் சொருவி கட்டியிருக்கான். அவனோட கால்களெல்லாம் காட்டியபடி. உங்களுக்கு தெரியும், வயலில் வேலை செய்கிறவங்களாம் எப்படி கட்டியிருப்பாங்கன்னு தெரியும் இல்லையா? அந்த வேஷ்டியை அதுபோல் இடுப்பை சுற்றி கால்களை கட்டியபடி அந்த வேட்டியை சுற்றி படுத்தான். அதே போல் தன்னுடைய 2 கரங்களையும் குறுக்காக மடித்து மூச்சு இழுத்து கொண்டிருந்தான். எப்படி இருக்கும்? இப்படி குறுக்க கையை கட்டிட்டு நிற்பாங்க இல்லையா? அது மாதிரி அவன் உட்கார்ந்துருக்கான். அவன் அருகே அவள் படுத்திருந்த விதத்தை பார்த்தால் அவள் மூக்கில் கை வைத்தால் தான் எந்த நிலையில் இருக்கிறாள் என்று சொல்ல முடியும். இந்த படத்தை பாருங்கள். அங்கே ஒரு பொண்ணு படுத்திருக்கிறா. அந்த பொண்ணை பார்த்தேன் அப்படின்னா உண்மையிலே இறந்து போன மாதிரியே இருக்கும். கிட்ட போய் கையில் வச்சு மூக்குக்கிட்ட கை வச்சு பார்த்தா தான் தெரியுது அவள் உயிரோடு தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சரியா? கரியாய் கருப்பு கருப்பாய் சாலை போட பயன்படுத்தப்படும் தாரை நெய்தது போன்று இருந்தது அவள் புடவை. அங்கே பக்கத்துலேயே ஒரு தாய் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு அம்மா உட்கார்ந்துட்டுருக்காங்க. அந்த அம்மாவோட புடவை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழுக்காக இருக்குது. சரியா? நம்ம சாலை போடுறதுக்கு அந்த சாலை தார் ஊற்றுறாங்க இல்லையா? அது போல் இருக்கான். சரியா? அவளோட புடவை அப்படி இருந்திருக்கு. இவள் தலைமாட்டில் 2 சாம்பல் நிற நாய்க்குட்டிகள், 2ம் சடை நாய்கள். இவளுக்கு பக்கத்தில் என்ன இருக்குதான்? 2 நாய்கள் இருக்கான். பக்கத்தில் என்ன இருக்குது? 2 நாய்க்குட்டிகள் இருக்குது. ஒரு பெரிய கல் மாளிகை இருக்குது. அந்த கல் மாளிகைக்கு முன்னாடி 2 மூங்கில் குச்சியை கட்டியபடி சரியா ஒரு குடிசை இருக்குது. அந்த குடிசைக்கு கதவுகளே கிடையாது. உள்ளே இருக்கிறது பார்த்தா அப்படியே வெளியே தெரியும். சரியா? அங்கே 4 முழ வேஷ்டியை முருங்கை கொம்பு போல் நல்லா சுருட்டி கட்டி ஒருத்தன் இருக்காங்க. அதே போல் அவங்க எப்படி இருக்கான்? 2 கைகளையும் குறுக்காக மடித்து மூச்சு இழுத்துட்டு இருந்தான். அங்கே ஒரு பெண் படுத்துட்ருக்கா. கிட்ட போய் பார்த்தா தான் என்ன தெரியும்? அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்றது தெரியும். அதே போல் அங்கே ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவோட உடை எப்படி இருக்குது? மிகவும் ரொம்ப பழைய புடவை. சரியா? மிக பழைய புடவையை அவங்க கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்தில் 2 நாய்க்குட்டிகள் இருக்குது. அந்த 2 நாய்க்குட்டிகளும் எப்படி இருக்கான்? சடை நாய்கள். அந்த 2 நாய்க்குட்டிகளும் எப்படி இருக்குது? சடை நாய்கள். சரி, அதாவது இது வந்து ஒரு தாய்மைக்கு வறட்சி இல்லை அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, வறுமை நிலையில் கூட ஒரு தாய் தன்னோட குழந்தைங்களை எப்படி பசியாத்துறா அப்படிங்கிறதான் இந்த துணைப்பாடத்தினுடைய கதை. இதனுடைய தொடர்ச்சியை உங்களுக்கு நான்
நாளைய வகுப்பில் நான் நடத்துகிறேன். நன்றி மாணவர்களே.